தமிழ்நாட்டில் கடந்த சில 10 ஆண்டுகளில் 15,000 ஏரிகள் காணாமல் போய்விட்டனர். இந்த வடிவேல் படம் மாதிரி கிணத்த காணோம். 15,000 ஏரி தமிழ்நாட்டில் காணோம். நேற்று சென்னையில் அந்த நிகழ்ச்சியோடு சொன்னேன். சென்னையில் 250 ஏரிகள் காணோம். இது கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில், இவங்க ஆட்சி காலத்தில் எல்லாமே ஏரியில தான் இவங்க எல்லாமே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து, எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து, நேரு ஸ்டேடியம்லேருந்து, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, வள்ளுவர் கோட்டத்திலேருந்து எல்லாமே அதில் தான் கட்டி வச்சிருக்காங்க. அதனால தான் தண்ணி போகிறது இடம் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வருது தண்ணி. அந்த பள்ளிக்கரணை சதுப்பு அதை அழிச்சிட்டா அண்ணா நகர் வரைக்கும் வெள்ளம் வரும் வருஷம் வருஷம். இப்போ ஏதோ ஒரு வேளச்சேரி வரைக்கும் நிற்கிருக்கு. அதுதான் பள்ளிக்கரணன் இல்லைன்னு அழிச்சிட்டிங்கன்னா இப்போ வேளச்சேரி, அப்புறம் இந்த திருவான்மியூர், இந்திரா நகர், சாஸ்திரி நகர், அடையார், அப்புறம் இந்த பக்கம் உள்ள கோட்டூர்புரத்துலேருந்து மவுண்ட் ரோட்டில் தேனாம்பேட்டை, டி நகர் வந்துடுச்சு. 2015 டி நகர் வந்துடுச்சு. அப்புறம் அசோக் நகர் வரைக்கும் வந்துடுச்சு. அடுத்தது அந்த பக்கம் போகும். ஸோ என்டையர் சென்னை ஃப்ளட் ஆகிடும் நம்ம பள்ளிக்கரணை இல்லைன்னா. அதில் 27,000 ஏரிகளின் கொள்ளளவு ஆக்கிரமிப்பால் குறைந்து விட்டது. காணாமல் போன ஏரிகள் சாத்தியமானவற்றை மீட்டெடுக்கவும், ஆக்கிரமிக்கப்பட்ட ஏரிகள் மீட்டெடுக்கவும் ஏரிகள் மேலாண்மை வாரியம் என்று அமைக்கப்படும். அது புதுசாக ஏரிகள் மேலாண்மை வாரியம். இதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட்லாம் பண்ணாங்க, பட் தே வர் நாட் சக்ஸஸ்ஃபுல். ஏதோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் அறகுறையாக தான். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். இது காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம் ஆகியவற்றுக்கு வரும் அக்டோபர் மாதம் அடிக்கல் நாட்டப்படும். பாலு ரெடியா இருங்க, அடிக்கல் நாட்டிடலாம். காவிரி குண்டார் இணைப்பு 3 ஆண்டுகளில் நிறைவடையும் திட்டம். அதாவது காவிரி குண்டார் என்பது காவிரியில் உள்ள உபரி நீர் தென் மாவட்டங்களுக்கு எடுத்து செல்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டம். நீண்ட காலமாக கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. கரூரில் மாயனூர் பகுதியில் தடுப்பணை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அங்கே இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு கரூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம், மதுரை, குண்டார், விருதுநகர் மாவட்டம், இதில் இடையில புதுக்கோட்டையில் வடவெள்ளாறில் அதை கனெக்ட் பண்ணால் புதுக்கோட்டையில் 200-300 ஏரிகள் அதில் தண்ணி, நிலத்தடி நீர் உயரும். சிவகங்கை மாவட்டத்தில் நிலத்தடி நீர் உயரும். அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம், அதில் ஆர்எஸ் மங்கலம் ஏரி வரைக்கும்லாம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போகலாங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அங்கே வைகையில் கனெக்ட் பண்ணோம். ராமநாதபுரம் வைகையில் இன்னும் கனெக்ட் பண்ணால் விருதுநகரில் திருச்சுழின்னு இருக்காங்க. திருச்சுழி தொகுதியில் யார்? தங்கம் தென்னரசு, கடந்த நிதியமைச்சர். அவர் தொகுதியில் தான் அந்த குண்டாரே இருக்குது. ஆனால் அவருக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, தண்ணியை வெட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் நிதி ஒதுக்கீடு செய்யலை. அவர் நினைச்சிருந்தாருன்னா நிறைய நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கலாம் இந்த திட்டத்துக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த திட்டம் 2008 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திமுக அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் 2008 சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணி ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அதிமுகவில் 2021 கடைசி மாசத்துல தான் அடிக்கல் நாட்டுறாங்க 14,500 கோடின்னு. அப்புறம் திமுக மீண்டும் வந்தது. அவங்க அனௌன்ஸ் பண்ண திட்டம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3% வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 97% இருக்கு. இந்த வேகத்தில் அந்த திட்டம் நிறைவேறுச்சுன்னா இன்னும் 255 ஆண்டுகள் ஆகும் இந்த திட்டம் முடிஞ்சிருச்சுன்னா, இந்த வேகத்தில். அதனால இதுக்கு எவ்வளோ இப்போ தண்ணி பிரச்சனை இருக்கு. வர தண்ணியே நம்ம கர்நாடகா தண்ணி விடல. அப்போ மழை காலத்தில் அவங்க அந்த உபரி நீர் தான் விடுவாங்க நமக்கு கர்நாடகாவில். அந்த உபரி நீர் காலத்தில் இந்த தண்ணியை நம்ம தென் மாவட்டத்துக்குலாம் எடுத்துட்டு போனா எவ்வளோ ஒரு பெரிய நன்மை. இப்போ சீம கருவேலம்னு சொல்றோம், இவ்வளோ தென் மாவட்டத்தில் இருக்கு. இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போனா அந்த சீம கருவேலம் அகற்றி விவசாயம் பண்ணுவாங்க. இது எவ்வளோ 1 லட்சம் ஏக்கர் விவசாயம் கூடுதலாக பண்ணலாம் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு. அதை பற்றி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. இந்த திட்டத்திற்கு நடப்பாண்டில் 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் காவிரி குண்டார் திட்டத்திற்கு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2.0. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 1952 இருந்து அங்க கொங்கு பகுதியில் இருக்க மக்களுடைய கோரிக்கை. அது அவிநாசி, பெருந்துறை அந்த பகுதியிலெல்லாம், அன்னூர் அந்த ஏரியாவில் ஒரு மேடான பகுதி, வறட்சியான பகுதி. 1800 அடி அங்கே தண்ணி சுற்றி மலை இருக்குது, தண்ணி அங்கங்கே போகுது. அந்த தண்ணி இங்கே எடுத்து வர முடியல. இதுக்கு தான் நாங்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம். 3 முறை நான் கலந்துக்கிட்டேன். 2 நாள் நடைப்பயணம் பண்ணேன். மருத்துவர் ஐயா அவர்கள் 2 முறை போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. கலந்த பிறகுதான் அப்புறம் அறிவிச்சாங்க. அது அறகுறையாக செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த திட்டம்
சரியான முறையில் நடைமுறையில் இல்லை. இட் இஸ் நாட் அ சக்சஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு கால் இட் அ ஃபெயிலியர், பட் இட்ஸ் நாட் அ சக்சஸ். ஸோ இப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2.0 அப்படின்னு ஒன்று ஸ்கீம் ஒன்று தொடங்கணும். அது ஒரு பெரிய அளவில் அதுக்கு பண்ணணும். அப்புறம் நொய்யல் ஆற்றை தூய்மைப்படுத்துவதற்கு 10,000 கோடி ஒதுக்கீடு. அப்புறம் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தில் வந்து அதில் வந்து ஒரு பிரதமர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தி அதில் வந்து எல்லா மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர் அவர்களை ஒரு ஒரு குழு மாதிரி பிரதமர் தலைமையில் ஒரு முதலமைச்சர் குழு ஒன்று போட்டு கலந்தாய்வுகள்லாம் நடத்தணும். இது முக்கியமானது. இது வந்து ஏன்னா இதில் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அவ்வளோ மாநிலங்கள் இதில் அவங்க வந்து they are involved in this.